ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி டெஸ்டேவோட பார்ட் 1 வீடியோ கீழே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ட்ரன்ஸ் எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இந்த வீடியோவில் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறது, ஒரு பக் ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, நான் எந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர்லாம் யூஸ் பண்ணுறேன்னு தான் சொல்ல போகிறேன். ஒரு இஷ்யூவை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் போதும். நிறைய பேர் ரீப்ரொடியூஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன் ஆனால் ப்ராஜெக்ட் வரலன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் தியரி டெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒன்று வைப்பாங்க. அது நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணி அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுற டெஸ்ட் மட்டும் கிளியர் பண்ணிவிட்டு மேலே நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பக் ரிப்போர்ட் மட்டும்தான் வரும். நான் இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி ப்ராஜெக்டாக வராது. ஏன்னா நீங்கள் பக் ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ற தியரி டெஸ்ட்டையும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டையும் முடிச்சிருந்தா மட்டும்தான் ப்ராஜெக்ட் வர ஆரம்பிக்கும். நான் ஒரு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதில் நான் ஒன்று செலக்ட் பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ரிப்போர்ட் ஓப்பன் பண்ணதும் அவங்க என்ன டிவைஸில் இந்த இஷ்யூவை ஃபைண்ட் பண்ணாங்கன்னு ஒரு டைம் பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மொபைல் தான் இருக்குது, அவங்க ரைஸ் பண்ணது பிசியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் மொபைலில் டெஸ்ட் பண்ணியே அட்டாச் பண்ணலாம். ரீப்ரொடியூஸ்க்கு மட்டும் சேம் டிவைஸில் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அதில் டெஸ்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மேலே என்ன இஷ்யூன்றதை ரீட் பண்ணுங்கள். அந்த டைட்டில் அவங்க அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். அப்புறம் ஸ்டெப்ஸை ரீட் பண்ணுங்கள். ஆக்சுவல் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்லாம் ரீட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 1 month 2 month இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பேரோட ரிப்போர்ட்டை படித்து உங்களுக்கே பழக்கமாயிடும். கடைசியில் டைட்டில் வெறும் வீடியோ மட்டும் பார்த்தாலே உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 100 இஷ்யூஸை ரீப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பீடாக வந்துடலாம். ஃபுல்லாக ரீட் பண்ணதுக்கப்புறம் கீழே 2 பட்டன் இருக்கும். அதை ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 30 minutes உங்களால் இந்த பக் ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மற்ற டெஸ்டர் இதை ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் அந்த 30 minutesக்குள்ளே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா மற்றவங்க இதை எடுத்துப்பாங்க. ஸோ பிகினிங்கில் சுத்தமாக புரியாத பக் ரிப்போர்ட்டை சூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எது புரியுதோ அதை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ டெஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ ப்ரூஃப் எடுத்ததுக்கப்புறம் இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற வீடியோவை அப்லோட் பண்ணணும். உங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா எஸ்ன்னு சொல்லணும், இல்லைனா நோன்னு சொல்லணும். என்ன டிவைஸில் நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த டிவைஸில் மாற்றி செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் வீடியோ கீழே அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிரும். ஸோ பார்த்து போடணும். நெக்ஸ்ட் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது சாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லி காட்டுறேன். இந்த பக் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே டைட்டில் வீடியோவை பார்த்துட்டேன். ஸ்டெப்பில் இந்த வெப்சைட்டில் போக சொல்லியிருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் பேஜில் ஓப்பன் ஆயிரும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம படித்து தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக் ரிப்போர்ட் நீங்கள் ஓப்பனில் சைடில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வெப்சைட்டை நான் ஒரு நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஜெர்மன் வெப்சைட், அதனால் அவங்களோட லாங்குவேஜில் தான் இருக்கும். கிளிக் பண்ணதும் டிஃபால்ட்டாக இவங்க லாங்குவேஜில் ஓப்பன் ஆகுது. மேலே நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வேறு லாங்குவேஜ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோன்னா மேலே கூகுள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸ்டெப் 2ல் மேலே நியூவை கிளிக் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஷர்ட்ஸை கிளிக் பண்ண சொன்னாங்க. இங்கே நியூ ஃபஸ்ட் இடத்துலையே இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணதும் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதில் அவங்க சொன்னது ஷர்ட்ஸை கிளிக் பண்ண சொன்னாங்க. அதையும் கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சூஸ் அ கலர் ஆர் பேட்டர்ன் ஃபில்டர்னு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த வெப்சைட்டுக்கு போய் இவங்க சொல்கிற அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். கலர் அப்படி இல்லைனா பேட்டர்ன் சூஸ் பண்ண சொன்னாங்க. நான் ரெண்டையுமே சூஸ் பண்ணிட்டேன். இது ரெண்டுத்துலேயுமே எந்த பர்டிகுலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லலை. அதனால் நான் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டேன். இதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்பாக கிளிக் ஆன் ரீசெட் ஆல் ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு எரர் பேஜுக்கு போகுதுன்னு தான் இஷ்யூவே. இதுதான் அந்த எரர் மெசேஜ் காட்டுது பாருங்கள். இதில் டோட்டலாக 4 ஸ்டெப் வரைக்கும் பண்ணியிருப்பேன். கரெக்டாக 15 செகண்டில் இந்த 4 ஸ்டெப்பையுமே நம்மளால் பண்ண முடியாது. அந்த இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் இருந்து வீடியோ எடுத்து போட்டால் போதும். அதாவது அந்த கலர் பேட்டர்ன்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் ரீசெட் ஆல் ஃபில்டர்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த எரர் வர்ற வரைக்கும் இப்படி தான் நீங்கள் எல்லா இஷ்யூவுமே ரீப்ரொடியூஸ் பண்ணணும். லேப்டாப், பிசி, டேப்பில் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி டேட் அண்ட் டைம் தெரியணும். நான் இந்த இஷ்யூவை பிசி விண்டோஸில் டெஸ்ட் பண்ணேன், அதனால் அதை செலக்ட் பண்ணிட்டேன். கீழே அந்த அட்டாச்மெண்ட்டில் கீழே நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ரூஃப் வீடியோ எடுத்து வச்சது நான் அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வெப்சைட்டில் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரூல்ஸே இதுதான். டேட் அண்ட் டைம் தெரிஞ்சிருக்கணும். 15 செகண்டுக்குள்ளே இருக்கணும் வீடியோ. நீங்கள் டெஸ்ட் பண்ண டிவைஸை கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கணும். எந்த இடத்துல எரர் வருதோ அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பு எதில் கிளிக்கிங் ஸ்டெப் இருக்கோ, அதாவது நான் அந்த ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணேன், எனக்கு எரர் வந்துச்சு. ஸோ அந்த ரீசெட் பட்டன் கிளிக் பண்ணுறதுல இருந்து தான் உங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் செகண்ட் ஸ்டெப்லேருந்து பண்ணாலுமே எனக்கு வீடியோ 15 செகண்டுக்குள்ளே வருது அப்படின்னா அப்படியும் நீங்கள் போடலாம் தாராளமாக.
இது என்னுடைய ப்ரூஃப். பார்த்தீங்கன்னா கீழே 13 செகண்டுக்குள்ளே நான் எடுத்திருக்கேன். அதை இன்னொன்று, உங்கள் வீடியோ ரெக்கார்டிங் எல்லாத்துலேயுமே வந்து உங்களோட கர்சர் ஐக்கான் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலாக எரர் வந்ததுக்கப்புறம் நான் அந்த மாதிரி வந்து பாயிண்ட் பண்ணி காட்டியிருப்பேன். சும்மா அந்த எரர் மேலே வந்து ரவுண்டாக மூவ் பண்ணி காட்டுங்க, அப்படி இல்லைனா லைனாக காட்டுங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வெரிஃபை பண்ணுற டிஎலுக்கு வந்து புரியும் இந்த இடத்துல எரர் இருக்குது, ஸோ இதை தான் சொல்ல வராங்கன்னு. நான் ரீப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்குன்னு தனியாக அந்த ஒரு மாடியூல் கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். இது ஸ்டேட்டஸ் வந்து வெயிட்டிங் ரிவ்யூவில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் 2 days அப்படி இல்லைனா 1 day நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அந்த ப்ராஜெக்ட் முடிகிறக்குள்ளே தெரிஞ்சிடும். அதாவது நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டேட்டஸ், பக் ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே டிஎல் வந்து வெரிஃபை பண்ணிடுவார். ஸ்டேட்டஸ் ரிஜெக்ட்னா ரீசனோட கொடுத்துருப்பாங்க, அக்செப்டட்னா மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஆப்ஷனில் காட்டிடும். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்டில் ஓவர்வியூ பேஜில் தான் இருக்கேன். அதில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பே அவுட் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ப்ராஜெக்டில் எந்தெந்த இஷ்யூக்கு என்னென்ன அமௌண்ட் வரும், ரீப்ரொடியூஸ்க்கு என்ன அமௌண்ட்டுன்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பக் ரிப்போர்ட் தியரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாமே பக் டைப்னு சொல்லுவாங்க. லோ, ஹை, கிரிட்டிக்கல், கண்டென்ட், விஷுவல். அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா சின்ன இஷ்யூ, கிரிட்டிக்கல் இஷ்யூ, ஹை இஷ்யூ, அந்த மாதிரி. கண்டென்ட், விஷுவல் இஷ்யூலாம் வந்து வெப்சைட் டிசைன் பற்றின வரும். யூசர் ஸ்டோரின்றது என்னென்னா ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஆகுதான்றதை வந்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அது ஒர்க் ஆச்சுன்னா எஸ் ஆர் நோ கொடுத்து நம்ம ப்ரூஃப் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். கஸ்டமர் போனஸ்ன்றது என்னென்னா நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கிற பக் ரிப்போர்ட்டை வந்து கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 10% அமௌண்ட் வந்து கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் மெயினாக எதில் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேப்ல தான் டெஸ்ட் பண்ணணும்னு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது டெஸ்ட் பண்ணி இஷ்யூ கிரியேட் பண்ணுறவங்களுக்கு டேப்ல தான் பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு எதுலனாலும் பண்ணலாம். இதுதான் சைடில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே இந்த பே அவுட் அமௌண்ட் வந்து மாறுங்க. ஒரு ப்ராஜெக்ட் நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 15 minutes டைம் தருவாங்க. அந்த 15 minutesல இந்த வெப்சைட் லிங்க்லாம் நமக்கு வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. வெறும் ரெக்குயர்மெண்ட் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும், நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நான் இதில் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் வந்திருக்கேன். இதில் வந்து கண்டென்ட், விஷுவல் இஷ்யூலாம் இல்லை, வெறும் லோ, ஹை, கிரிட்டிக்கல் இஷ்யூ மட்டும் தான் இருக்குது. ரீப்ரொடியூஸ்க்கு அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் 0.60 தாங்க கிரிட்டிக்கலுக்கே. நீங்கள் இஷ்யூ ஃபைன் பண்ணி பக் ரிப்போர்ட்டாக க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் காசு அதிகமாக வரும். ரீப்ரொடியூஸ்க்கு வந்து அமௌண்ட்டு இந்த மாதிரி தான் வரும். ஏன்னா இது பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி பக் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணுறதை விட. ஆனால் அதுலேயுமே ஒரு நாளைக்கு $10 கிட்ட வந்து ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று, இதில் வந்து நிறைய இஷ்யூஸ், ஒரு ப்ராஜெக்டில் 100-200 இஷ்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பக் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். அதாவது வெளியில் டைட்டில் ரீட் பண்ணாலே இது வந்து ஒரு ஈஸியான பக் ரிப்போர்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டக்குன்னு ரிசர்வ் பண்ணி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு பக் ரிப்போர்ட்டை வந்து ஒரு மேக்ஸிமம் 3 பேரால் மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அது மேலே போயிருச்சுன்னா கீழே அந்த ஸ்டார்ட் ரீப்ரொடியூஸ் பட்டனே வராது. ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, ஒரு பக் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி சைடில் வந்து எத்தனை பேரால் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இதில் 2 பேர் வந்து பண்ண முடியலன்னு போட்டிருக்காங்க, கீழே ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் பண்ண முடியுதுன்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி குழப்பமாக இருக்கிற பக் ரிப்போர்ட்டை வந்து முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு டைமும் வேஸ்ட்டு. எந்த ரிப்போர்ட்டை எடுத்தால் டிஎல் கண்டிப்பாக இந்த இஷ்யூ அக்செப்ட் பண்ணிடுவாங்கன்னு தோணுதோ அதில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் இஷ்யூ. இதில் தான் மேக்ஸிமம் ரீப்ரொடியூஸ்க்கு வந்து $0.60 கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து நோ கொடுத்துருப்பாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேறு ப்ராஜெக்டே இல்லை, இது மட்டும் தான் ஆப்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி இதை எடுங்க. அப்படி இல்லைன்னா சரியானதை சூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒர்க் பண்ண பாருங்கள். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஃபுல்லாமே நான் ரீப்ரொடியூஸ் பண்ணது. இதில் டேட்டுக்கு அப்புறம் அக்செப்டட் பை டெஸ்ட் ஐவோன்னு ஒரு ரோ இருக்கும். இன்னொரு ரோ ஃபுல்லாமே கஸ்டமர் ரிவ்யூ ஃபுல்லாக இருக்கும். ரீப்ரொடியூஸ் பண்ணுற அமௌண்ட் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு இஷ்யூவை நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஎல் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பக் ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணதை வெரிஃபை பண்ணுவாங்க. டிஎல் பக் ரிப்போர்ட்டையும் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணதையுமே அக்செப்ட் பண்ணிட்டா மட்டும்தான் நமக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண அமௌண்ட் நமக்கு வரும். சப்போஸ் அந்த பக் ரிப்போர்ட் ரிஜெக்ட் ஆகிருச்சுன்னா டிஎல் நம்மளோட ரீப்ரொடியூஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாலுமே நமக்கு அமௌண்ட் வராது. பக் ரிப்போர்ட்டை அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, கஸ்டமருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுவாங்க. அதுதான் இதில் 3வது பேட்டர்ன். என்னன்னா, பக் ரிப்போர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க, டிஎல் நம்மளோட ரீப்ரொடியூஸ் பண்ணதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அமௌண்ட் நமக்கு வராது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லுமே வேறு வேறு டிஎல் இருப்பாங்க. சேட் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவர் தான் நம்மளோட இது எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. டிஎல் எப்போனாலும் வந்து வெரிஃபை பண்ணலாம், நீங்கள் போட்ட மறு செகண்டில் கூட வெரிஃபை பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு ரீப்ரொடியூஸை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட், அதாவது $0.60 அந்த டாலர் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் பேமெண்ட்டில் வந்து வந்துடும்.
இப்போ உங்கள் பக் ரிப்போர்ட் வந்து கஸ்டமர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே டிஎல் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கான அமௌண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சு. கஸ்டமர் போனஸ் 10% சொல்லியிருந்தேன் இல்லையா, அது மட்டும் வராது. இது நான் டெஸ்ட் ஐவோக்கு மட்டும்தான் சொல்கிறேன் இந்த ஃப்ளோவை. மற்ற வெப்சைட்லாம் வேறு மாதிரி மாறும். நான் என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பிசிக்கு நான் இந்த சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிசி லேப்டாப்பில் டெஸ்ட் பண்ணுறவங்க இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு வாட்டர் மார்க் இல்லை, அதனால இந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த டூல் ஆப்ஷன்ஸ் எப்பயுமே சைடில் காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த மாதிரி தான் வரும். லெஃப்ட் இல்லைனா ரைட் சைடில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸில் வந்து வச்சுக்கோங்க. ரெக்கார்டிங்கில் இந்த டூல் ஆப்ஷன்ஸ் தெரியுமேன்னு கேட்பீங்க, அது பரவாயில்ல. அந்த ரெட் கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனை செலக்ட் பண்ண சொல்லி கேட்கும். ஸ்க்ரீன் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 2 3 கவுண்ட்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களோட ஆக்ஷன் மூவே இருக்கணும். மொபைல் டேப்ல நான் சாம்சங் யூஸ் பண்ணுறதுனால மேலே வந்து எனக்கு டிஃபால்ட்டாகவே ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. அதனால இது வரைக்கும் நான் வந்து வேற எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணதில்லை. நீங்கள் எதுக்கும் உங்கள் மொபைலில் மேலே இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலில் இந்த டிஃபால்ட் ஆப்ஷன் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு, அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய் ஏதாவது வாட்டர் மார்க் இல்லாத சாஃப்ட்வேராக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் மொபைலில் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் ஸ்க்ரோல் பண்ணி உங்கள் டேட் அண்ட் டைம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் உங்கள் வீடியோவே எடுக்கணும். இந்த டேட் அண்ட் டைம் காட்டுறது வந்து வீடியோவுக்கு முன்னாடி இருக்கலாம், அப்படி இல்லைனா வீடியோ எண்டிங்லேயும் காட்டலாம். ஸோ மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஸ்க்ரோல் பண்ணி உங்களோட டேட் அண்ட் டைம் காட்டுற மாதிரி இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக பக் ரிப்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக் ரிப்போர்ட் தியரி ப்ராக்டிக்கல் முடிச்சாதான் உங்களுக்கு ப்ராஜெக்டாக இந்த மாதிரி வியூவில் வரும். நீங்கள் டெஸ்ட் பண்ணி இஷ்யூஸ் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து செஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். இது எப்படி கிரியேட் பண்ணணும்னா மேலே ரைட் சைடில் வந்து ரெட் கலரில் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். ரேண்டமாக நீங்கள் என்ன டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மாடியூல் நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை கீழே வந்து சும்மா ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணால் போதும். இது எதுக்குன்னா நீங்கள் இதில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து இன்னொரு ப்ராஜெக்டில் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அதை கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து வெறும் பக் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி கீழே ஸ்டார்ட் செஷன் கொடுத்துட்டேன்னா அந்த 4 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். இது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையில்லை. இஷ்யூ ஃபைன் பண்ணி கிரியேட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது தேவைப்படும். இதை நீங்கள் கிரியேட் பண்ணலைன்னா ஓவர்வியூ பேஜில் வந்து பக் கிரியேட் பண்ணுறதுக்கான பட்டன் ஆப்ஷனே வந்து எனேபிள் ஆகாது. இப்போ நான் ஓவர்வியூ பேஜில் தான் இருக்கேன். இன்னமும் பட்டன் வந்து எனேபிள் ஆகலை. ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அட்லீஸ்ட் நம்ம ஒன்றாவது ரீட் பண்ணியிருக்கணும். அதாவது இந்த மாதிரி வரிசையாக நிறையா இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரீட் ஃபியூச்சர் டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்களான்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் இது. கீழே லாஸ்ட்டாக வந்து நான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிட்டேன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் கீழே சப்மிட் பட்டன் வந்து எனேபிள் ஆயிடுச்சு பாருங்கள். இது எதுக்காக இந்த ப்ரொசீஜர்னால் நிறைய பேர் வந்து ரெக்குயர்மெண்ட் படிக்காமையே டேரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் அந்த வெப்சைட்டை பற்றி புரியாமையே இன்வேலிட் இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட் வரும். மேலே ஒரே ஒரு மாடியூல் தான் நான் படிச்சிருக்கேன், அதனால் அந்த ஒரு ஆப்ஷன் தான் காட்டுது. எல்லாமே ரீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா மாடியூல்ஸும் எனக்குள்ள காட்டும். இப்போ நீங்கள் எந்த மாடியூலில் வந்து இஷ்யூ ஃபைண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாடியூலை செலக்ட் பண்ணணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட் பேஜில், ப்ரொஃபைல் பேஜில், பேமெண்ட் பேஜில் நீங்கள் இஷ்யூ ஃபைண்ட் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு இங்கே காட்டும், அதை தான் செலக்ட் பண்ணணும். இதனால் நீங்கள் இந்த பேஜில் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்றது ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இங்கே வந்து சேம் அக்கௌண்ட் ஃபியூச்சர் இருக்கிறனால நான் அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா இதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கீழே அடுத்த ஆப்ஷன் வரும். 2 டைப்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து விஷுவல், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனல். இது ரெண்டுமே ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா தியரியை படித்தாதான் உங்களுக்கு புரியும். நான் ஒரே லைனில் சொல்லணும்னா ஃபங்க்ஷனல் இஷ்யூக்கு வந்து பட்டன் ஒர்க் ஆகலை, மெனுவை கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் வரல, இதெல்லாம் ஃபங்க்ஷனல் இஷ்யூஸ். விஷுவலுக்கு வெப்சைட் டிசைன் ரிலேட்டடாக வருது, ஏதாவது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சரியில்லாமல் இருக்கிறது, 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓவர்லாப்பாக இருக்கிறது, இதெல்லாம் இதுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிச்ச இஷ்யூ வந்து லோ, ஹை, கிரிட்டிக்கல் இஷ்யூவான்னு செலக்ட் பண்ணணும். நான் இப்போது ஹைன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். டைட்டிலில் வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இஸ் நாட் ஒர்க்கிங்னு கொடுத்துருக்கேன். இந்த யூஆர்எல்லில் வந்து எங்கனக்குள்ள இஷ்யூ நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த லிங்க்கை தான் பேஸ்ட் பண்ணணும். இங்கே நான் சொன்ன வெப்சைட் பேஜ் இது. மேலே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதோட லிங்க்கை தான் அதை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 1 எப்படி எழுதணும்னா எப்பயுமே ஹோம் பேஜில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நேவிகேட் டு இந்த ஹோம் பேஜோட லிங்க் நான் கொடுத்துருப்பேன். மேலே இருக்கிற யூஆர்எல்லில் வந்து எந்த பேஜில் நம்ம இஷ்யூ ஃபேஸ் பண்ணோம்னா அந்த லிங்க் கொடுக்கணும். இது வந்து ஹோம் பேஜ் லிங்க் கொடுக்குறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ஹோம் பேஜ்லேயே இருக்குது, அதனால் கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கேன். அதை இன்னும் அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக டாப் ரைட் ஆஃப் தி பேஜ்னு கொடுத்துருப்பேன்.
அவ்வளோதான். எனக்கு வந்து 2 ஸ்டெப்லேயே முடிஞ்சிருச்சு. அடுத்து ரிசல்ட் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கொடுக்கணும். அதாவது ரிசல்ட் டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூவை கொஞ்சம் தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணணும். எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்னா இது எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லணும். பக் ரிப்போர்ட் வீடியோ 1 நிமிஷத்துக்குள்ளே இருக்கணும். இதுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். டேட் அண்ட் டைம் வந்து முன்னாடி காட்டியிருக்கணும். இதுக்கு கீழே செக் டு சிமிலர்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் டூப்ளிகேட் இஷ்யூவான்னு சொல்லும். இந்த பட்டன் நீங்கள் டைட்டில் கொடுத்ததுமே எனேபிள் ஆயிரும். நீங்கள் கிரியேட் பண்ண போகிற இஷ்யூ ஏற்கனவே டெஸ்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணி சொல்லும். டூப்ளிகேட் இஷ்யூ கிரியேட் பண்ணோம்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை செக் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் இல்லைன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஆக்ஷனும் நடக்காது. நீங்கள் இதில் ஒர்க் பண்ண எல்லா ரூல்ஸும் ஞாபகம் வந்து நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த வீடியோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டனால தான் நான் வந்து அவசரமாக கிரியேட் பண்ணேன். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஓரளவு இதிலேயே கவர் பண்ணி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.